அதர்வாவுடைய டிஎன்ஏ படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ராப்பிட் ஆகிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூரி விஜய் சேதுபதியோடைய விடுதலை பாட்டுக்கான கர்நாடகா தியேட்டரியல் ரைட்ஸை வெங்கட் ஏவி மீடியா வாங்கியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜான் விக்ரமுடைய வீரதீர சூரன் படத்தில் இருந்து எஸ்ஜே சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு ட்ரெய்லரு வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி, எமோஷன்ஸ் எல்லாம் வச்சு தரமான ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. சட்னி சாம்பார் தமிழ் வெப் சீரிஸு ஜூலை 26 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங்காக போகிறது. ராதா மோகன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை யோகி பாபு, சந்திரமௌலி, PS வாணி போஜன், சமிக்தா விஸ்வநாதன், நிதின் சத்யா, மைனா நந்தினி நடிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸில் கீர்த்தி சுரேஷுடைய ரகுதாத்தா அருகே வா சாங்கு வெளியாயிருக்கு. இந்த மியூசிக் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மியூசிக் லிரிக்ஸ் பாடியிருக்கிறது சிஎன் ரோல்டன். இந்த படம் ஆகஸ்ட் 15 தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமாக வாங்கியிருக்காங்க. த்ரிஷாவுடைய பிருந்தா வெப் சீரிஸ் தமிழ் ட்ரெய்லரு வெளியாயிருக்கு. அந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 2 சோனி லிவ்வில் அந்த வெப் சீரிஸ் ஸ்ட்ரீமிங்காக போகிறது. கங்குவாலிருந்து யோகி பாபு பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது வழக்கமான சூர்யா லுக்கில் இருக்கிற அந்த கேரக்டர் போர்ஷனில் தான் யோகி பாபு வருவார் அப்படின்னு இந்த போஸ்டரில் பார்க்கும்போது தெரியுது. இந்த படம் அக்டோபர் 10 தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய அந்தகன் படத்துக்கான அந்தம் ரிலீஸ் ஆகிருக்கு. தளபதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 15 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. யோகி பாபுடைய போட்ல இருந்து வாடாவான்னு ஒரு ப்ரோமோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜிப்ரான் மியூசிக்கில் கோல்டு தேவராஜ் பாடியிருக்காங்க. வமனா லிரிக்ஸ்ட்டு. ஆகஸ்ட் 2 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. கவின் புதிய படத்துக்கான ஷூட்டிங் ஜூலை 22 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக், பிலோமின் ராஜ் எடிட்டர், லியோன் பிரிட்டோ டிஓபி, விஷ்ணு யாதவன் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. சாம்ஸ்கிரிட் ஸ்டுடியோ லலித் குமார் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து யோகி பாபு பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது செமையாக இருக்குது. விடாமுயற்சி டீம் இருக்கிற ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் சமீபத்தில் தான் அஜர்பைஜான் ஸ்கெடியூல் ப்ராப்பர்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஹைதராபாத் ஸ்கெடியூல் பெண்டிங் இருக்குது. அந்த ஸ்கெடியூல் 8 நாட்களாம். அந்த ஸ்கெடியூல் ஆகஸ்ட் 1 வீக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ரிலீஸ் டேட் அறிவிப்பாக வெளியாகும். இந்த படம் இன்னமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது, இல்லை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ரெண்டு பக்கமும் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு வெளியாகுதா இல்லை அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த படம் ஆகஸ்ட் 1 வீக் அல்லது ஆகஸ்ட் 2 வீக்குள்ளே அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக சூர்யா 44 கிளிம்ஸை வெளியிட்டிருக்காங்க. இந்த கிளிம்ஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த கிளிம்ஸ் சூர்யா ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்பலாம். சூர்யாவை மாசா காமிச்சிருக்காங்க. இந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது சூர்யாக்கு ஏற்ற போல கார்த்திக் சுப்பராஜ் படம் மாதிரி இருக்கு. சீக்கிரமாகவே அந்த படத்துக்கான டைட்டில் டீசரு வெளியாகும். ஷான் நிகாமுடைய மெட்ராஸ்காரன் டீசரு வெளியாயிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஃபயர் சாங்கு லிரிக் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக், VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், சண்பகராஜ், தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. விவேகா லிரிக்ஸ். இந்த சாங் பார்க்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வெளியிட்டிருக்காங்க. LIC படத்துக்கான புதிய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ஜூலை 25 12 AM வெளியாகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி செட்டி, SJ சூர்யா நடிக்கிறாங்க. அந்த படத்தில் விக்னேஷ் சிவன் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. டிமாண்டி காலனி 2 இருந்து அருள்நிதி பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்களை ரிலீஸ் பண்ணுறது ரெஜைன் மூவிஸ் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஆகஸ்ட் 15 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. அஜய் ஆர் ஞானமுத்து டைரக்ஷன் பண்ணுறாரு. சாம்சியஸ் மியூசிக் பண்ணுறாரு. அருள்நிதி, பிரியபாணி சங்கர், அர்ச்சனா, முத்துக்குமார், மீனாட்சி, கோவிந்தராஜன் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் மழை பிடிக்காத மனிதனிலிருந்து முரளி சர்மா கேரக்டர் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முரளி சர்மா கேரக்டர் நேம் சுர்லா IPS. இந்த படத்துக்கான 4th சிங்கிளான ஆம் பிரமஸ்மி இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படம் ஆகஸ்ட் 2 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. சூர்யா 44 இருந்து சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது சூர்யா ரசிகர்களுக்கு பிடிக்கும். கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. மினி படம் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகிறது. வேர்ல்டு வைடா அலிதா ஷமீம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. கொட்டுக்காளி படம் ஆகஸ்ட் 23 தேட்டர்ஸில் வெளியாக போகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதில் சூரிய அண்ணா பெண் நடிக்கிறாங்க. தனுஷ் பிரகாஷ் ராஜ் கிட்ட ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காராம். அந்த கதையில் பிரகாஷ் ராஜும் நித்யா மேனனும் நடிக்கிற ஸ்டோரி அப்படின்னு பிரகாஷ் ராஜ் ராயன் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல சொல்லியிருக்காரு. தங்கலான் ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் ப்ரொமோஷனல் டவர் எங்கெல்லாம் அங்கே தங்கலான் டீம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஓவர்சீஸில் நிறைய கண்ட்ரீஸில் ஆடியோ லஞ்ச் ஆகஸ்ட் 1 வீக்கில் நடக்கும். சீக்கிரமாகவே அந்த ஆடியோ லஞ்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும். மல்டி ஸ்டாரர் படம், அதாவது ஜூனியர் NTR தனுஷ் நடிக்கிற படம். டூயல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிமாறன் சொல்லியிருக்காராம். தனுஷ் கிட்டயும் ஜூனியர் NTR கிட்டயும் இந்த டூயல் ஹீரோ சப்ஜெக்டை பற்றி
பைசான் படம் 70% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. துருவ் விக்ரம் எந்த மூவியும் கமிட்மெண்ட் பண்ணல மகானுக்கு பிறகு அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. சிவராஜ்குமார் 131வது படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். கார்த்திக் டைரக்ஷன் பண்றாரு. சாம்சியஸ் மியூசிக் பண்றாரு. இந்த படத்தை நயன்தாராவுடைய மூக்குத்தி அம்மன் 2 படத்துல கமர்ஷியல் டைரக்டர்ஸ் பேச்சுவார்த்தை போகிறது. அவங்களுடன் சுந்தர்சி அல்லது ஹரி அல்லது விக்ரம் குமார் அல்லது மற்ற எந்த டைரக்டர்ஸ்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அடிப்படுது மூக்குத்தி அம்மன் 2 படத்துல டைரக்ஷன் பண்ண போறது அப்படின்னு. கங்குவா ட்ரெய்லர் ஆகஸ்ட் மிட்ல வெளியாகும். கங்குவா பார்ட் 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரியில தொடங்கும். சம்மர் 2027ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சூர்யாவும் கார்த்தியும் கங்குவா படத்துல நடிக்கிறாங்க. கங்குவா பார்ட் 2ல சூர்யாவும் கார்த்தியும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான சில மினிட்ஸ் கடைசியில் வருவார் கார்த்தியும் சூர்யாவும் அப்படின்னு சொல்றாங்க. கங்குவா படத்தில் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படத்தில் சூர்யா எப்படி கடைசியில் வந்தாரோ அதுபோல கங்குவா படத்தில் கடைசியில் கார்த்தி வருவார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காம்போக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. கார்த்தியோடைய போர்ஷன்ஸுக்கான ஷூட்டிங் நடக்கிறது. இந்த படம் 8 வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கங்குவா படத்துக்காக சூர்யா பல்கா டேட் கொடுத்திருக்காரு ப்ரொமோஷன்ஸுக்காக. USA, மிடில் ஈஸ்ட், UK, சிங்கப்பூர் நிறைய பிளேசஸ் அக்ராஸ் குளோப். வேட்டையின் படம் தீபாவளிக்கு பிளானிங். ஏன் லாக்டு இந்த டேட்டு? ஐ எம் எமோஷனலி கனெக்டடு. ரஜினி சூர்யாவுடன் பெரிய ரெஸ்பெக்ட் அப்படின்னு ப்ரொடியூசர் கே ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. தனுஷுடைய ராயன் படத்துக்கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தமிழ்நாட்டில் ஜூலை 26 9 AM ஸ்டார்ட் பண்றாங்க. D25 அதாவது வேலையில் பட்டதாரி படம் ஜூலையில் ரிலீஸ் ஆனது. அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனது. அதே போல D50 அதாவது ராயன் படம் ஜூலையில் ரிலீஸ் ஆகுது. அதனால இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ராயன் ஜூக் பாக்ஸ் ஹிந்தி மற்றும் தெலுங்குக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 6 AM FDA பஸ் புக்கிங்ஸ் ஓபன் பெங்களூர்ல. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஷோ ராயன் படம் பெங்களூர்ல. ஓவர்சீஸ் ஷோஸ் ஸ்டார்டிங் 6:30 AM IST அப்படின்னு சொல்றாங்க. வேட்டன் ரிலீஸ் டேட் நாட் ஃபிக்ஸ்டு. டப்பிங் ஒர்க் போகிறது. இந்தியன் 2 நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கூலி ஷூட்டிங் போகிறது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 3rd சிங்கிள் சாங்கை ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க. அந்த சாங்கை ஆகஸ்ட் 1st வீக்ல ரிலீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் பிளானிங் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆடியோ லான்ச் ஆகஸ்ட்ல பெரிய ஆடியோ லான்ச்சா நடக்கும். கேம் சேஞ்சர் படம் இந்த வருஷம் கிறிஸ்மஸில் ரிலீஸ் ஆக போகிறது. அமரன் படம் 100 நாட்கள் மட்டும்தான் இருக்குது ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிவகார்த்தியன் சுதாகங்கிற ப்ராஜெக்ட் புறநானூறு ஸ்டோரி துல்கர் சல்மான் ரோலு கேஸ்ட் சர்ச் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூட்டிங்கு இந்த இயர் எண்டில் நடக்கும். SK24 CB சக்கரவர்த்தி டைரக்ஷனில் சிவகார்த்தியன் நடிக்கிற படத்துக்கான ஜேனர் கமர்ஷியல் என்டர்டைனர் சுதாகங்கிற ப்ராஜெக்ட் சீரியஸ் சப்ஜெக்ட். வாடிவாசல் படத்தை சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 3 நாட்கள் ஷூட்டிங்கு அப்படின்னு ப்ரொடியூசர் கலைப்புலி அஸ்தானோ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இருந்து ஏதாவது அப்டேட் வரும் சூர்யா பர்த்டே ஸ்பெஷலாக அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் வரல. அந்த படத்தில் இருந்து மௌனகுரு டைரக்டர் சாந்தகுமாருடன் ஷான் விக்ரம் பேச்சுவார்த்தை போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போ மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங் காம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போ நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.